Jai Gurudev, September 10th, 1997, Bangalore Ashram, India. How to get centered? எப்படி நடுநிலையில் இருத்தல்? Shift your awareness from experience to the experiencer. உங்களுடைய விழிப்புணர்வை அனுபவத்திலிருந்து அனுபவிக்கக்கூடியவருக்கு கொண்டு வாருங்கள். ரெண்டு விஷயம் இல்லையா? என்ன, ஒரு அனுபவம் செய்யக்கூடியவர் இருப்பார், இன்னொன்னு என்ன, அந்த அனுபவம். ஸோ குருதேவ் என்ன சொல்றாங்கன்னா, ஷிஃப்ட் யுவர் அவேர்னஸ், உங்களுடைய விழிப்புணர்வை அந்த அனுபவத்திலிருந்து அந்த அனுபவம் செய்யக்கூடியவர் மேல என்ன, உங்களுடைய அந்த விழிப்புணர்வை மாற்றுங்கள். ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஆன் த சர்க்கம்ஃபரன்சஸ். எல்லா அனுபவங்களுமே என்ன, ஒரு மேற்படியாக நடக்கக்கூடியது இல்லையா, மேலோட்டமாக நடக்கக்கூடியது. they keep on changing, அவை மாறிக்கொண்டே இருக்கும். the unchanging experiencer is at the center. மாற்றம் இல்லாத அந்த ஒரு என்ன அனுபவிக்கக்கூடியவர் நம்முடைய உள்ளில் இருக்கிறார். and again come back to the experiencer. மீண்டும் மீண்டும் நாம எங்க, அந்த அனுபவிக்கக்கூடியவர்லயே நாம என்ன பண்ணும், வரணும், இருக்கணும். If you are frustrated, instead of spending all your time on the experience of frustration, ask who is frustrated. நீங்க ஒரு விரக்தி அடைந்த நிலையில் இருந்தா, ஏன் இந்த விரக்தி அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, யாரு விரக்தி அடைஞ்சிருக்கா இல்லையா, யாரு அந்த விரக்தி அடைஞ்சிருக்கிறது, யாரு அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னு கேளுங்க. If you are unhappy, ask who is unhappy. இல்லையா, நீங்க துக்கத்தோட இருந்தா யாரு துக்கமாக இருக்கிறார், அந்த யார், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை மாத்திக்கணும். If you think you know something, ask who knows. உங்களுக்கு என்ன, இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா யாருக்கு அது தெரியும். If you think you know something, ask who knows. If you think you are enlightened, ask who is that is enlightened. இல்லையா, ஞானம் அடைந்ததாக நீங்கள் உணர்ந்தால் யார் ஞானம் அடைந்தார்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். If you think you are ignorant, and who is ignorant, ஒன்றும் அறியாதவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யார் அந்த ஒன்றும் அறியாத ஒருத்தர் யார் அப்படிங்கிறத கேள்வி கேளுங்க. If you think poor me, ask who is poor me. நான் ஒரு பாவம், நான் ஒரு ஏழை அப்படின்னு நினைச்சீங்க, யார் அந்த ஏழை, யார் அந்த என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். If you think you are highly devoted, ask who is that devoted. நீங்க நினைச்சா நான் ரொம்ப அதிகமான பக்தியை கொண்டவன் அப்படின்னு நினைச்சா யார் அந்த அதிகமான பக்தியை கொண்டவர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். Shed all your faces and face the eye. Shed all your faces, அந்த எல்லா முகங்களையும் எல்லா அடையாளங்களையும் விட்டுவிட்டு அந்த நான் அப்படிங்கிறத அதற்கு முகம் கொடுங்கள், அதை எதிர்கொள்ளுங்கள். Then you have truly come to me. Then you have truly come to me. அப்படி நீங்க எல்லா அடையாளங்களையும் விட்டு அந்த நான் அப்படிங்கிற அந்த இல்லையா, அதை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது, யாரு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அதை எதிர்கொள்ளும் பொழுது அப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே என்னை அடைவீர்கள். அப்படின்னா again back to the source, நமக்குள்ளே வரதுக்கான ஒரு பாதை. Shed all your faces and face the eye. Then you have truly come to me. Then you have truly come to me. அதான் சொல்லுவாங்க இல்லையா, there is no difference. God, Guru and yourself are synonymous. எந்த ஒரு என்ன வேறுபாடே கிடையாது. கடவுள், குரு, உடைய ஆழ்நிலை எல்லாம் ஒரே தத்துவம் தான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த குருதேவ் கடைசியா சொன்னது அதுதான். Shed all your faces. எல்லா அடையாளங்க விட்டுட்டா என்ன, அந்த ஒரு வித்தியாசமே இல்லாத, there is no two, இரண்டே இல்லை, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான். ஸோ ஷிஃப்ட் யுவர் அவேர்னஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் டு எக்ஸ்பீரியன்சர். புரியுதுங்களா? சீயர் டு சீனரி சொல்லுவாங்க, சீயர் டு சீனரி. அந்த காட்சிகள்ல இருந்து யாரு அந்த காட்சிகளை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை ஷிஃப்ட் பண்ணணும்.
ஸோ அதுக்கான வழிமுறைகள் தான். அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அதுக்கான வழிமுறைகள் தான் என்ன, இது எல்லாமே நம்ம செய்யற ப்ராசஸ் எல்லாமே அதுக்கான வழிமுறைகள் தான். அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான், அந்த ஒரு ஷிஃப்ட்னஸ் கொண்டு வரதுக்காக தான். ஓகே, ஜெய குருதேவ்.